ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் என்ன காமிக்கிறாங்க, அவள் ஒரு மேரேஜுக்காக வந்திருக்கா. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா போல். அங்கே ஒரு ரூம்குள்ள அவள் பாட்டு அங்கே வந்துட்டு போய் ஸ்லிப் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறான். பிறகு இங்கே பார்த்தா அந்த பார்ட்டியில் எல்லாரும் தண்ணியை போட்டுட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஜீட் அவங்க அம்மா, நீ வந்துட்டு உன் பிரதரை கூட்டிகிட்டு போயிட்டு முதல் ரூமில் அனுப்பிவிடு, அவன் வாட்டு வந்துட்டு நின்றுட்டுருக்கானே, அப்புறம் எப்படியோ வந்துட்டு அவங்க மார்னிங் போல் எழுந்திரிச்சு ஹனிமூனுக்கு கிளம்ப முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஷாவை காமிக்கிறாங்க. அதான் நம்மளோட ஹீரோவுமே, அவனுக்கு தான் எனக்கு மேரேஜ் போல். ஜீமே நீ வா, அம்மா போக சொல்கிறாங்க ரூம்க்குன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு டேசி அவளுக்கு கால் பண்ணிட்டு கண்டிப்பாக நீ மேரேஜுக்கு வரணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கா. என்னால் முடியாதுப்பா, ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது அப்படின்ற சொல்லும்போது, ப்ளீஸ் எனக்காக நீ வாப்பா, நீ தான் வந்துட்டு என்னோட ப்ரைட்மெய்டாக இருக்கணும், எனக்கு அது ரொம்ப ஆசைன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, சரி நான் வந்துட்டு எப்படியாச்சும் வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்துடுறேன் உனக்காகன்னு சொல்லிட்டா நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவளுக்காக அங்கே வந்திருக்கா. பட் அவங்க ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணது தான் இந்த ரூமில் போய் வந்துட்டு அவள் ஸ்டே பண்ண போயிருக்கா. இங்கே ஜீயை பார்த்தா அங்கே அவங்களோட அந்த ரூம்குள்ளே அனுப்பி வைக்கிறதுக்கு பதிலாக ஹீரோயின் தங்கியிருக்கிற ரூம்குள்ளே அவளை அனுப்பி விட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அவனுமே வந்துட்டு இது தன்னோட ஒய்ஃப் தான் சொல்லிட்டு அங்கே போய் ஸ்லிப் பண்ண போயிடுறான். அங்கே டேசியை பார்த்தா ரொம்ப கோவமாயிடுச்சுக்கான். இந்த ஷாவுக்கு வந்துட்டு என்ன தைரியம் இருக்குது, அவன் வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் நைட்டில் வந்துட்டு வராமல் இருப்பான். ஃபர்ஸ்ட் நைட் எதுவுமே என்னை தனியாக விட்டுட்டு எங்கே போனான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே டென்ஷன் ஆகி போயிட்டுருக்கா. பகல் நான் மார்னிங் வரைக்குமே பார்த்தாலுமே வரல. அங்கே ரொம்ப கோவமாயிட்டு ஜீட்டை கால் பண்ணி எங்கே உன் பிரதர்ன்னு சட்டி கேட்டதோ, என்ன சிஸ்டர் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்கள் ரூமில் கூட்டிகிட்டு வந்து விட்டேனேன்னு சொன்னதும், எந்த ரூம்லடா கூட்டிகிட்டு போய் விட்டேன், நான் 42B இருக்கேன், நீ எந்த ரூமில் விட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஐயோ நான் வந்துட்டு தப்பான ரூமுக்குள்ளே விட்டுட்டேன், நான் 42Dயில் விட்டேனேன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப கோவமாகி போயிட்டு, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே கிளம்பி வந்துட்டுருக்கா. இவனுமே அரண்டு அடித்து வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரூம்ல எல்லாம் யாரும் இல்லை, எது தப்பு நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டு கதவை நாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவளுக்குமே புரிய வருது, ஐயோ கடவுளை, இந்த ரூமில் தானே என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு நான் ரூம் வந்து போட்டு கொடுத்தேன், அப்படின்னா என்ன நடந்து தொலைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கதவை நாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தாங்க ஷா வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணிட்டு, ஏய் நீ யார், எதுக்காக இங்கே வந்து கத்திட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே அவர் ரொம்ப கோமாயி போயிட்டு, ஏன்டா மேரேஜ் பண்ணிக்கிட்டு என்ன வேற ஒரு பொண்ணு கூட நீ போய் இருமன்னு சொல்லி கேட்டதோ, என்ன உளறிட்டு இருக்க, என்னோட ஒய்ஃப் இங்கே இருக்கா, நான் அவ கூட தான் சேர்ந்துருந்தேன்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு இன்னும் கோவமாயிட்டு இருக்கேன். நான் அவன் ஃபேஸ்ஃபுல்லாக அங்கே லிப்ஸ்டிக் மார்க்காக இருக்குது. அங்கே வந்துட்டு 2 பேத்துக்குள்ள தப்பு நடந்துக்குன்றது புரிஞ்சு போயிட்டு அவள் பயங்கரமாக கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை எந்திரின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எழுப்பி விட்டதுமே அவள் பாவம் எதுவுமே தெரியாமல் முழிச்சிட்டு அங்கே உட்காந்துட்ருக்கா. அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு அவளை அடித்ததோ அங்கே ஷாவ் வந்துட்டு கைப்பிடிச்சிக்கிறான். நீ எதுக்காக வந்துட்டு அந்த பொண்ணை போய் அடிச்சுட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவையும் ரொம்ப கோவப்பட்டுருக்கான். அப்போ அங்கே அந்த ஜீ வந்துட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நான் தான், அம்மா வந்துட்டு சொன்னதை ஒழுங்காக கேட்டு ரூம் நம்பரை வந்துட்டு கரெக்டாக கொண்டு போய் விட்டுருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுமே, நான் வந்துட்டு உன்னோட ஒய்ஃப் கிடையாது, நான் அவளோட ஃப்ரெண்டு, நான் பிரைட் மெய்டாக வந்தவன்னு சொன்னதும் அங்கே அவ்வளோதான் அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ கடவுளே, ஒய்ஃபை வந்துட்டு கூட சேர்ந்து இல்லாமல் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்தா ஃபர்ஸ்ட் நைட் பண்ணும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே வந்துட்டு ஸ்டாக்காகி போயிடுறான். அவன் அங்கே வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து மிஸ்டேக் பண்ணதெல்லாம் வந்துட்டு கோவப்படாமல் நம்ம ஹீரோயின்ட்ட தான் அவளோட வெறுப்பை காமிச்சிட்டு இருக்கா. நீ வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையுமே கெடுத்துட்ட, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்குள்ள எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின், நான் என்ன தப்பு பண்ணேன், ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க பேச ட்ரை பண்ணாலுமே ஆனால் அங்கே வந்துட்டு கேட்க மாட்டா. ஹீரோயின், என்னை பற்றி யாருக்குமே கவலை இல்லையா, என்னோட ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃபே வந்துட்டு இது நாசமாயிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ பார்த்தா நான் கண்டிப்பாக வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு போனதுமே ஜீக்கு வந்துட்டு அவன் மேலே தான் தப்புன்றது புரியுது. பட் இருந்தாலும் சிஸ்டர் இல்லா ப்ளீஸ் நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிட்டுருக்கான். எது நடக்கலை, நம்ம சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கவலைப்படுறதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோன்னு சொன்னதோ, இதை போய் நான் எப்படி போட முடியும், எல்லாமே நாசமாகி போயிருக்கு, வேறு ஏதாச்சும் ட்ரெஸ்ஸை கொடுன்னு சொல்லும்போது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறத பார்த்துட்டு எதுக்காக பழுதுட்ருக்க அப்படின்றதாவே சொல்கிறான். அந்த கட்டிலில் உட்கார போனதுமே, இப்போ எதுக்காக இங்கே கட்டிலில் உட்காந்துட்ருக்க, என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணுறேன்னு சொன்னதும், நான் வந்து எதுவும் பண்ணலாம் வந்துட்டு ஐடியா பண்ணலை, நீ வந்துட்டு எதுவும் ஃபீல்லாம் பண்ணிட்டுருக்க வேணாம், உனக்கு இப்போ தப்பு நடந்ததுக்கு கண்டிப்பாக வந்துட்டு என்ன காம்பன்சேஷன் பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுது. அப்போ என்னோட வேல்யூ வந்துட்டு எதுவுமே இல்லையான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கவலைப்பட்டு அழுதுட்ருக்கா. அங்கே ஜீ வந்துட்டு ஹீரோ அவங்க சமாதானப்படுத்த பின்னாடியே வந்துட்டுருக்கான். மரியாதை இங்கேருந்து போயிடு, இல்லை மூஞ்சி அடித்து உடச்சி விட்டுருவேன், உன்னால தான் எனக்கு இத்தனை பிரச்சனைன்னு சொன்னதுமே, ப்ளீஸ் பிரதர் நீங்கள் மன்னிச்சிடுங்க, அங்கே வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு பாட்டு வந்து சவுண்டாக கேட்டுட்டு இருந்துச்சு, எல்லோரும் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், அம்மா சொன்னது எனக்கு சரியாக கேட்காம போயிடுச்சு, அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நான் வந்துட்டு அவளுக்கு காம்பன்சேஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். சரி ஓகே, காசு பணம் வந்துட்டு பிடிக்காத ஆள் யாராச்சும் இருப்பாங்களா, நீங்கள் வந்து காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிடலான்னு சொன்னதும், அப்படின்னா ஓகே
ஒரு 10 மில்லியன் அவளுக்கு கொடுத்து வந்து கரெக்ட் பண்ணிடுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு என் வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாரிச்சாலுமே நான் எப்படி அந்த காசுக்கு போவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு திணறிட்டு அழுதுட்டு இருக்கான். உன்னை யார் கொடுக்க சொன்னது, ஏன்ட்ட இருந்து காசு எடுத்து கொடுந்தா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க, நீங்கள் தேசியோட சேர்ந்து சுவிட்சர்லாந்துக்கு வந்துட்டு ஹனிமூனாச்சும் போங்க, எல்லா ப்ராப்ளமே சார்ட் அவுட் ஆயிரும்னு சொன்னதும் அவள் யாருன்னு எனக்கு தெரியாதப்ப நான் ஏன் அவ கூட சேர்ந்து போகிறேன், நீ வந்துட்டு அந்த ட்ரிப்பையுமே கேன்சல் பண்ணுன்னு சொல்லிட்டு போனதும் ஐயோ கடவுளே அவள் என்ன சும்மா மட்டும் விட மாட்டாளேன்னு சொல்லிட்டு இவே ரொம்பவே பயந்து போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க செக்ரட்டரி உங்களுக்கு இப்படி சார் வந்துட்டு காம்பன்சேஷன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதுமே எனக்கு அந்த காசெல்லாம் வேணான்னு அவள் சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த ஒரு பொண்ணுமே விட மாட்டாங்க, இவ்வளோ காசை இந்த பொண்ணு ஈஸியாக வேணான்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் அவள் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்கே குளிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப அங்கே அருவருப்பாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலைப்பட்டு அவள் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு கதவை நாக் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஹான் தான். அவனை அங்கே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருது. நான் வந்துட்டு என்ன வந்துட்டு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலை ஆயிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு அவன் என்னாச்சு ஏன் வந்துட்டு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகிட்டுருக்க, நேற்று நைட்டு வந்துட்டு போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியா இருக்கா, என்ன விஷயம், ஏதாச்சும் இருந்தால் என்கிட்ட நீ சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேட்டுட்ருக்கான். அவளை ரொம்ப நல்லா வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். அவங்க 2 பேர் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட சீனியர் தான் போல், ஒரே ஆஃபீஸ்லேயுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா விஷயத்துலையுமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கான். அவளை ரொம்ப ட்ரை பண்ணி தான் லவ் பண்ணவுமே வச்சுருக்கான். அவளை மேலே அவ்வளோ ஒரு லவ்வாக இருந்திருக்கு அவனுக்கு. எப்பயுமே வந்துட்டு ஓட முடியலன்னாலும் சரி அவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிற இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன்ட்ட நான் போய் எப்படி வந்துட்டு இந்த தப்பான விஷயத்தை மறைக்க முடியும், நான் இதை எப்படி அதுக்கு மேலே சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இவங்க வந்துட்டு பயங்கரமாக கவலைப்பட்டு அழுக ஆரம்பித்ததுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு என்ன ஆயிடுச்சு, நீ ஏதாச்சும் என்ன விஷயம்னாலும் சொல்லு, நான் வந்துட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நான் ஈஸியெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவளுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எங்கே பார்த்தா நம்ம ஹீரோ நைட்டு ஃபுல்லாக ஹீரோயின் கூட சேர்ந்து இருந்த விஷயங்கள் மட்டும்தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கா. அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவங்க செக்ரட்டரி வந்து இப்படி டேசி வந்துட்டு மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னதும் எனக்கு டைமில் நீங்கள் அனுப்பிவிடுங்கன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே வந்துட்டு அவங்க அம்மாட்ட இருந்து கால் வந்துடுது. அங்கே டேசி தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, நீ என்ன வந்துட்டு கட்டின பொண்டாட்டியை மீட் பண்ணுறது கூட உனக்கு டைம்லாம் போயிடுச்சா, கல்யாணம் முடிச்ச மறுநாளே என்ன அவ்வளோ பிஸியாகவே இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. பட் அவன் அதையுமே கண்டுக்கல, ஃபோனை கட் பண்ணி விட்டுறான். அப்போ அவங்க அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் இன்னைக்கு நைட்டு வந்துட்டு வீட்டுக்கு வரட்டும், அவனை நான் ஒரு வழி பண்ணி விட்றேன், நீங்கள் 2 பேருமே பேசி எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நைட்டு பார்த்தா அவங்க ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனை எப்படியாச்சும் வந்துட்டு நான் கரெக்ட் பண்ணி என் கையில் வைக்கணும், அப்படின்னா தான் என் காரியம் எல்லாமே சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு பிளானோட தான் அவனை மேரேஜ் பண்ணியிருக்கா போல் இந்த காசு பண்ணதுக்காக. அவன் அவங்க வந்ததுமே அங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்காக சாப்பாடு எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பிட்டு பேசினதுமே அவன் வந்து இக்னோர் பண்ணிட்டு போனதும் நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப்ட்ட நீங்கள் பேசக்கூட மாட்டீங்களான்னு சொன்னதும் என்னது ஒய்ஃபா, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுறான். சும்மா வந்துட்டு இந்த ட்ராமாலாம் பண்ண வேணாம், நீ வந்துட்டு காசு இன்னும் ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, நான் வந்துட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ வந்துட்டு எப்படிப்பட்ட ஆளுன்றது எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னதும் நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு உங்களுக்காக தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் கூட சேர்ந்து வந்துட்டு நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன், எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கணும்னு ஆசைப்படுறதுல என்ன மிஸ்டேக்கான்னு சொன்னதும் நீ ஆக்டிங் என்னமோ நல்லா தான் பண்ணிகிட்ருக்க, பட் உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளோ பேராசை பிடிச்சவன்னு, எவ்வளோ காசு வேணுமோ நீ வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம், பட் வந்துட்டு மேரேஜ் அது இதுன்னு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காத, உன் கூட சேர்ந்து நான் வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் வாங்க போகிறது கிடையாது, இது சும்மா வந்துட்டு ஒரு ஃபேக்கான ஒரு மேரேஜ் தான், எங்கள் அம்மாவுக்காக கண் துடைப்புன்னு தெரிஞ்சுட்டுமே சும்மா ட்ராமா பண்ணாத, உன்னை நான் எப்பயும் என்னோட ஒய்ஃபால் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போனதும் இவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு வயிற்றுச்சலாகி போயிட்டு அவங்க அங்கிள்கிட்ட கால் பண்ணி அந்த லின் வந்துட்டு உங்களோட கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணுறா அப்படின்றத செட்டி கேட்குறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு போயிருக்கா. அப்போ அவளுக்காக அங்கே பொக்கே எல்லாமே கொடுத்து விட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு கண்டிப்பாக ஹான் தான் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டேக்கா. கூடி சீக்கிரம் அவன்ட்டு எல்லா உண்மையும் சொல்லணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. அப்போ அங்கே மேனேஜர் வந்துட்டு இப்படி ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே அவன் பார்த்தா கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினோட ஒர்க்கை பற்றி அங்கே வந்துட்டு ரொம்ப புகழ்ந்து அங்கே பாராட்டிட்டுருக்கான். ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா, ஏதாச்சும் ப்ரொமோஷன் கிடைக்க போதான்னு. பட் பார்த்தா உன்னை வந்து ஃபயர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு புகழ்ச்சி பண்ணிட்டு இப்படி வந்துட்டு இப்படி கேவலமான வேலை பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டுருக்கா. அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது ஒன்று இந்த ஷாவ் இல்லாட்டி அந்த டேசி யாராச்சும் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவளோட லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே கிளம்பிட்டுருக்கா. அவளோட பர்த்டே வேற ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போகும்போது அப்போ ஹார்ன் வாடுறான். அவன் பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு அவளை முறைச்சிட்டே இக்னோர் பண்ணிவிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கான். அவள் பின்னாடியே போனாலுமே அவன் கண்டுக்க மாட்டான், ஸ்லிப்பாகி விழுந்தாலுமே எதுவுமே கண்டுக்காமல் கோவத்தோடவே அங்கே போயிட்டுருக்கான். ஆனால் இதுக்கு முன்னாடி அவன் அப்படி இல்லை, ஹீரோயினை கீழே கூட நடக்க விட மாட்டான், வேகமாக தூக்கிட்டு அங்கே வந்துட்டு போயிருந்திருக்கான்.
பட் வந்துட்டு அப்படின்னா இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருச்சா அப்படின்ற செட் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேவும் அங்கே அவன்கிட்ட வந்துட்டு நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறா. என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் வந்து உன்ட்ட இதெல்லாம் சொல்லிடுவோம் தான் நினச்சேன். நீ தானே வந்துட்டு டைம் எடுத்துக்கோ, கண்டிப்பாக நீ என்கிட்ட வந்து சொல்லு, நான் வந்து உன்னை எப்பயும் கைவிட மாட்டேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணதுமே, ஆனால் நீ இப்படி அசிங்கம் பண்ணிட்டு வருவேன், நான் வந்துட்டு உன்னை போய் நான் வந்து ஏற்றுக்க முடியுமா? அப்படி நீ ஏதாவது தெரியாமல் தப்பு நடந்திருந்தா நீ அப்பயே இல்லை என்கிட்ட சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே பிரேக்கப் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை வேணான்னு சொல்லிட்டு போனதுமே அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறான். அப்போ அந்த டேஸ் எங்கே கால் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஃபோன் எடுக்க லேட் ஆனதுமே, என்ன உயிரோடு தான் இருக்கியா இல்லை செத்து போயிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஒரு பொண்ணு இருந்துட்டு எப்படி நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான்னு சொன்னதும், பிரசிடண்டோட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு உனக்கு ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்குன்னு சொன்னதுமே, என் வாழ்க்கைக்கு எடுத்தது இல்லாமல் நீ இப்படியா பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே என்ன நடிச்சிட்டு இருக்கா, உன்ன மாதிரி பொண்ணை பற்றி எனக்கு தெரியாதா, நீங்கள் காசுக்காக தானே இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் கொடுத்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, என்னோட பர்த்டே அன்னைக்கு என்னோட ஜாப்பையுமே நீ பறிச்சிருக்க, அப்புறம் என்னோட பாய் ஃப்ரெண்டுகிட்டையுமே சொல்லி கொடுத்து அவனையுமே என்னை வந்து பிரேக்கப் பண்ண வச்சுட்டா, இப்போ என்ன உனக்கு வந்துட்டு வேணும் நீ ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு கேட்டதும், இந்த ஊர்லேயே நீ இருக்கக்கூடாது, மரியாதையோட நீ ஊரை விட்டு கிளம்பி போயிருன்னு சொன்னதுமே, நான் அப்படிலாம் போக மாட்டேன்னு சொன்னதும், அப்படின்னா ஓகே இன்னமே வந்துட்டு உனக்கு நடக்க போகிறத மட்டும் நீ பாருன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. இங்கே ஹீரோவை பார்த்தா ஹீரோயினை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கா. அவள் ரொம்ப பயந்து போய் அங்கே ரியாக்ஷன் பண்ணா இல்லையா, ஸோ அந்த விஷயம் கண்ணுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. அப்படின்னா அந்த பொண்ணுக்குமே இந்த விஷயங்கள் தெரியாமல் தான் நடந்திருக்கு, நாங்கள் 2 பேருமே தெரியாமல் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹீரோயின் அப்பாவின்றது புரிஞ்சுக்குது. பிறகு நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு டேசி அவங்க அங்கிளோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே வந்துட்டு அவங்கள ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும், அது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், எல்லாம் உங்களோட ஒய்ஃப் தான் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க அங்கிள்கிட்ட சொல்லி. ரெண்டாவது அவங்க பாய் ஃப்ரெண்டுமே பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே, அதெல்லாமே கேட்டுட்டு ஒரே நாளில் இது எப்படிலாம் நடக்கும், கண்டிப்பாக இதெல்லாம் அவளோட வேலை தான், அந்த பொண்ணை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அட்ரஸையுமே தெரிஞ்சுட்டு மீட்டிங் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண சொல்லிட்டு வேமா அங்கே கிளம்பி போயிட்டுருக்கான். பிறகு இங்கே ஹான் வந்துட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக வர்றான். பட் அவன் வந்துட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அங்கே ஓனர் சொன்னதும் அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு அங்கே வந்துட்டு அவளுக்கு தொடர்ந்து அங்கே கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அவள் ஃபோனை பிக்கப் பண்ண மாட்டா. இவன் அவங்க சொந்த வீட்டுக்கே வந்துட்டா போல். அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ தொடர்ந்து வந்துட்டு அங்கே பெல் அடிச்சுட்டு இருக்கோமே, இப்படி வந்துட்டு டெலிவரி பண்ண தான் வந்திருக்காங்க எல்லா பொருளையுமேன்னு சொல்லிட்டு, நீங்கள் அங்கேவே வச்சுட்டு போங்க நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாலுமே கேட்காம தொடர்ந்து பெல் அடித்ததுமே அவள் போய் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா வந்து நிற்கிறது நம்மளோட ஹீரோ தான். அதை பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிடுறா. நான் வந்துட்டு உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னதும், சாரி கேட்டியில் கிளம்புன்னு சொன்னதுமே, என்ன மனசாட்சி இல்லாமல் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு 6 மணி நேரமாக வந்துட்டு ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், கொஞ்சம் கூட வீட்டுக்குள்ளே விடணும்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும், உன்னையே நான் வீட்டுக்குள்ளே விடணும்னு சொல்லிட்டு அவள் கேட்டுகிட்டே கோவப்படுறா. அதுக்கு மேலே உனக்கு ஒய்ஃப் இருக்குது, நீ அவ கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு வந்து வழியை பாருன்னு சொன்னதும், நீ அவளை திரும்ப திரும்ப என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டா பேசிகிட்டு இருக்காது, அவளுக்கு எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் தான், நாங்கள் ஒன்றும் வந்துட்டு உண்மையான கப்புள்ஸ்லாம் இல்லைன்னு சொன்னதுமே, உன்னோட இந்த சொந்த சோக கதையெல்லாம் எனக்கு எதுக்கு, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதும், என்னால் தானே உனக்கு இத்தனை பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால தான் எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிட்டு இருக்குன்னு அவன் சொல்கிறான். கொஞ்சமாச்சும் வந்து என் மேலே கருணை காமி, இவ்வளோ நேரம் அலைஞ்சி வந்திருக்கேன் பார்க்குறதுக்காக, உள்ளே வந்துட்டு ஒரு தண்ணியாச்சும் கொடுக்க மாட்டியா, குறுக்கெல்லாம் வலிக்குது அப்படின்றத சொன்னதும், சரி வான் செட் அவள் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தண்ணி எடுத்துட்ருக்கா. அவன் பார்த்தா அவங்களோட அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹான் வந்துட்டு எத்தனையோ டைம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான், ஒரு டைம் கூட இந்த ஃபோட்டோவெல்லாம் நோட்டீஸ் பண்ணதே இல்லை, வந்தவனை இவன் பார்க்குறானேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் இந்த தண்ணியை பிடி அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்குறா. அவன் சரி ஓகே என்ன உன்னோட லாஸ்ட் வீக் தான் பர்த்டேவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு எப்படி தெரியும்னு சொன்னதும், நான் தான் பார்க்குறேனே ஒவ்வொரு டேட்டுக்குமே வந்துட்டு பர்த்டே வந்துட்டு போட்டு வச்சுருக்கீங்க ஃபோட்டோஸ் எடுத்துன்னு சொன்னதும், ஆமாம் சின்ன வயசுலேருந்து என்னோடய அப்பாவுக்கு வந்துட்டு இப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்பவே பிடிக்கும், பட் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, இருந்தாலும் நான் என்னோட பர்த்டேக்கெலாம் இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் சேகரித்து வைப்பேன்னு சொல்லிட்டு இங்கே பேசிட்டு டக்குன்னு வந்து அவள் வாயை பொத்திக்கிறான். நான் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னோட எல்லா ஃபீலிங்ஸையுமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போய் வந்துட்டு ஒப்பிச்சிட்ருக்கேன்னா அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ அவன் என்ன நீ பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வாயை முடிக்கிட்ட, உனக்கு பேசுகிறதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, அந்த மாதிரி ஏதாச்சும் நோயான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வாயை முடின்னு சொல்கிறா. பக்கத்தில் அவன் க்ளோஸ் ஆகுந்ததுமே 2 பேத்துக்குமே இங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. விலகி போ, நீ இப்போ எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்துட்டு ரியலைஸ் பண்ணேன் நீயும் நானுமே வந்துட்டு தெரியாமல் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நான் உன்கிட்ட சாரி கேட்க தான் வந்தேன்னு சொன்னதும், அப்படியா சரி ஓகே நீ சாரி கேட்டேன்னா வந்துட்டு கிளம்புறதுக்கு வழியை பாரு அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே அவன் வந்துட்டு நான் சாரி மட்டும் கேட்க வரல, என்னோட கம்பெனியில்
கம்பெனியில் நான் ஜாப் வந்துட்டு உனக்கு போட்டு கொடுக்க போகிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, என்னது கம்பெனியில் ஜாப் போட்டு கொடுக்க போறியா? டேசிக்கு வந்துட்டு தெரியுமா இது உன் ஒய்ஃப் உன்னை சும்மா விட மாட்டான்னு சொன்னதும், நீ திரும்ப திரும்ப அவளை என்னோட ஒய்ஃப்னு சொல்லாத, அவள் ஒன்றும் என்னோட ஒய்ஃப் கிடையாது, ஜஸ்ட் இது கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி தான், அது கூட முழுசாக முடியலை அப்படின்றத அவன் சொல்கிறான். ஏன் கம்பெனியில் ஜாப் போட்டு கொடுக்கறதுக்கு அவ யார் ஸ்டாப் பண்ணுறதுக்கு? நான் நினச்சேன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் அங்கே ஹாப்பியாக தான் இருக்குது. அப்போ அவன் நான் வந்துட்டு உனக்கு ஜாப் போட்டு கொடுக்குறேன், க்ரியேட்டிவிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன், உன்னோட ப்ரொஃபைல்லாம் பார்த்த பிறகு தான் நான் இந்த முடிவு பண்ணியிருக்கேன், உந்த கம்பெனியில் நீ வந்துட்டு நிம்மதியாக வேலை பார்க்கலாம், உன்னை யாரும் வந்துட்டு ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்குமே ஜாப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அவளுமே இங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்கிறா. பட் வந்துட்டு ஆனால் அவன் மனசுலேயும் எனக்கு வேறு ஏதாச்சும் வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்கே நான் வேலை பார்க்க வேண்டியதான், அதுக்கப்புறம் பேசாமல் இங்கேருந்து போயிட வேண்டியதான்னு செட் அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு கையை கொடுக்க 2 பேருமே டீலுமே போட்டுக்கிறாங்க. அங்கே வந்துட்டு அவன் ஜாயின் பண்ண சொன்னதுமே உடனேலாம் என்னால் வந்துட்டு ஜாயின் பண்ண முடியாதுப்பா, இவ்வளோ நாள் கழிச்சு என்னோட வீட்டுக்கு வந்திருக்கேன், எங்கள் அம்மா அப்பா கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அங்கே அவனுமே மனசில் நீ எப்படியாச்சும் வந்துட்டு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணு, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறான். சரி ஓகே நல்லது தான், நானும் ஃப்யூச்சர் மதர் இன்லா ஃபாதர் இன்லாவை மீட் பண்ணலாம் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஐடியா பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஃபுட் அங்கே வந்துட்டு டெலிவரி பண்ணிடுறாங்க. அவள் ரொம்ப பசியில் அதை சாப்பிட்லான்னு பார்த்தா உண்மையிலே அவனுக்கு தான் ரொம்ப பசி எடுத்துட்டு இருக்கு. சோத்தை பார்த்ததே இல்லைன்ற மாதிரி அவன் பார்த்ததுமே என்ன பசிக்குதா இந்த சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்தா ஒரு வார்த்தை கூட நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்ல மாட்டான். உடனே அந்த பாக்ஸை வாங்கிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஹான் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே டெக்ஸ்ட் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததும் அவங்க டிஷ்யூலாம் கொடுத்து அவளங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின்மே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவன் கூட சேர்ந்து பிரேக்கப் பண்ணதை நினச்சி அவனுக்கு புரிஞ்சுக்குது, இன்னமே அந்த பாஸ்ட்டை நினச்சி அவன் ரொம்ப கவலையாயிட்டு இருக்கான்னு. நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சியா வந்துட்டு தூக்கிட்டு போய் குப்பையில் போட்டுட்டு வா அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே ஹானுக்கு வந்துட்டு அவங்க கால் பண்ணிவிட்டு நம்ம 2 பேத்துக்குமே இதுக்கப்புறமே வந்துட்டு ஒத்து வராதுப்பா, நீ பேசாமல் வந்துட்டு உன்னோட லைஃப்பை பார்த்துக்கோ, நான் வந்துட்டு என்னோட சொந்த ஊருக்கு வந்துட்டேன், கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் திரும்ப ரிட்டர்ன் வருவேன், நான் வந்து உன் கூட சேர்ந்து இருந்தேன்னு வச்சுக்கோமே கடைசி வரைக்கும் அது வந்துட்டு உனக்கே வந்துட்டு ஏதோ ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்கும், அது வேணான்னு சொல்லிட்டு அவளே எங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறா. அவங்க பேரண்ட்ஸோட அந்த சமாதிக்கு தான் போய் அங்கே வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அப்பாங்க நம்ம ஹீரோவுமே நிற்கவுமே இது என்னோட ஓனர் ஷாவும் சொல்லிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் அவனை பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு மாமனார் மாமியாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு அங்கே வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதுமே இதெல்லாம் சும்மா நார்மலாக பெரியவங்களுக்கு கொடுக்குற மரியாதை தானே அப்படின்றதாமே சொல்கிறான். பிறகு அவங்க 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது உன்னோட ஜாப்பெல்லாம் நான் வந்துட்டு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உன்னை வந்து வேலைக்கு சேர்த்த உடனே நீ வந்து எல்லாத்தையுமே ஃபைட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவள் எப்படியோ வந்துட்டு அவளை பேசி அங்கே சம்மதிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு இறங்கி போயிட்டுருக்காங்க. அவள் சொந்த ஊருக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நடக்க விட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அவனால் சுத்தமாக முடியலை. அங்கே வந்துட்டு பேக் எல்லாமே வந்து வச்சிருக்கோமே தான் நான் வந்து போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேக்கை தூக்கி போட்டதும் ஹீரோயின் அதை பார்த்துட்டு எங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. ஒரு பேக்கை கூட உன்னால் போட முடியல, என்ன மாதிரி நீ வேலை பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அவன் நீ இப்போ என்னை பார்த்து வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கிண்டலாக பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொன்னதும் என்ன கிண்டல் பண்ணே நீ வந்து பண்ணுறது தானேன்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்டு இருக்கவுமே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன பேக்கை போட்டதுக்குலாம் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கானு, பட் இடியட் மாதிரி ஒரு பேக்கை கூட போட தெரியாமல் எந்த மாதிரி போட்டிருக்கான் பாருன்னு சொல்லிட்டு அவள் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கு இந்த மக்குக்கு புரிய மாட்டுது. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நடந்து போயிட்டு இருந்தா அது வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் நைட் தெரியுமா, நான் இதுக்கு முன்னாடி யாரையும் டச் பண்ணதில்ல தெரியுமான்னு சொல்லிட்டு அயன்பாட்டங்க கத்துனதுமே ஹீரோயின் வாயை மூடி தொலை, ஆளுங்கெல்லாம் கேட்டாங்கன்னா மான மரியாதை காற்றுல பறந்து போயிடும், என்ன மாதிரி பேச்செல்லாம் கத்திட்டு பேசிட்டு இருக்க, இதெல்லாம் கத்தி பேச வேண்டிய விஷயமானு சொல்லி கேட்டதுமே ஆமாப்பா அந்த டேஸ்க்கு எனக்குமே வந்து ஒரு கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான், வேறு எது எங்களுக்கு நடுவில் கிடையாது, நான் இப்போ வரைக்குமே இவ்வளோ வயசு வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையுமே டச் பண்ணது கிடையாது, அதான் என்னோட ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்ற சைட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் இப்போ இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட விளக்கமாக சொல்லிட்டு இருக்க, எதுக்கு என்கிட்ட நீ சொல்கிற அப்படின்ற சைட்டு கேட்டதும் வேற ஒன்றும் கிடையாது, நான் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கேன், நான் ஒரு கம்பெனியோட ஓனர் வேறு, என்கிட்ட வந்துட்டு ஏகப்பட்ட பணம் இருக்குது, ரெண்டாவது வந்துட்டு நான் பியூரான பர்சன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி எங்கே பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோயின் நீ மட்டும் என் ஓனராக இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை அடிச்சே விரட்டி விட்டுருப்பேன், எல்லாம் என் தலையெழுத்து உன்னை நான் பொறுமையாக வந்துட்டு வச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றத அவ சொல்கிறான். அப்போ அவங்க 2 பேருமே டயர்டாக இருக்குன்னு உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே 2 கேர்ள்ஸ் போகும்போது அவன் வந்துட்டு ப்ளீஸ் எங்கள் 2 பேர்த்தையும் அழகாக ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த பொண்ணுங்களுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் ரொம்ப வியர்டாக இருக்குது, ரொம்ப க்யூட்டான ஹேண்ட்ஸமான கப்புள்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு போனதும் பார்த்தையில என்னோட அழகை பற்றி எவ்வளோ தூரத்துக்கு பெருமையாக பேசுகிறாங்க எல்லாருமே அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காமிக்கிறான். அவளுக்குமே இந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கு. சரி ஓகே உன்னோட நம்பரை வந்துட்டு வீசாட்டில் ஆட் பண்ணு, நான் வந்துட்டு உனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன்னு சொன்னதும் இந்த ஃபோட்டோ வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொன்னதும்
நான் உன்னோட பாஸ், அப்புறம் என்கிட்ட வந்துட்டு உன் நம்பர் இருக்கணும், உன் நம்பர் என்கிட்ட இருக்க வேணாமா, அனுப்புன்னு சொன்னதுமே பாஸ்ன்னு சொல்லியே என் தலையை போட்டு உருப்படி இல்லாமல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டாங்க. வீசாட்லேயுமே ஆட் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அங்கே வந்துட்டு லைனில் போய் நின்றுட்டு இருக்காங்க டிக்கெட் எடுக்கிறதுக்காக. அப்போ அங்கே பார்த்தா அவன், என்னம்மா என்னோட கம்பெனிலாம் எவ்வளோ பேச தெரியுமா, அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு பெருமையாக பேசுனதுமே இவளுக்குமே வேற வழி இல்லாமல் ஆமாம்ல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு புகழ்ச்சி பண்ணிச்சிக்கா. ரைடு வந்துட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆனது இவன் பயந்து போயிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டதுமே, என்னப்பா ரொம்ப வந்துட்டு பெரிய ஆளுன்ற மாதிரி பேசினேன், இதுக்கெல்லாம் வந்துட்டு பயமானு சொன்னதும், எனக்கு ரொம்ப ஹைட்டாக போனால் ரொம்ப பயமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பயந்து போயிட்டு அவளை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க டீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கா. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அவங்க திரும்ப அங்கே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு தூக்கமாக வந்துட்டுருக்கு. எதுக்காக அவ்வளோ டயர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ தூங்குன்னு சொல்கிறான். அவன் நம்பி தூங்குனா அவளை அங்கே வந்துட்டு டீஸ் பண்ணிட்டு பேசுகிறான். அதை கேட்டுட்டு, நான் கண்ணை மூடி தான் படுத்திருந்தேன், நீ பேசுகிற எல்லாமே எனக்கு கேட்டுச்சு, நீ ஏதாச்சும் என்னை பற்றி பேசுனேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு இப்படி சண்டை வருது. பட் ஹீரோ வந்துட்டு அவ கூட சேர்ந்து இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையுமே ரொம்ப அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்னோட கம்பெனியில் வந்துட்டு டூரிஸ்ட்டை வந்து எப்படி வந்து கவனிச்சுக்கணுன்ற எல்லாத்தையுமே நீ தான் ஹேண்டில் பண்ணிக்கிறணும் அப்படின்றதெல்லாம் சொன்னதும் ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுக்குறானேன்னு அப்புறம் ஒரு வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த வீட்டோட பாஸ்வேர்டையுமே அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின், உன்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாரையுமே நீ இப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமாம் அவங்க எனக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அவங்கள நல்லபடியாக ட்ரீட் பண்ணணும், அப்படி தானே அவங்களுமே எனக்கு பதிலுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்கன்னு சொன்னதும் அவளுக்கு இன்னுமே வந்துட்டு அவன் மேலே நல்ல இம்ப்ரெஸ் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு அங்கே ஆஃபீஸ்க்குமே அவள் வந்துட்டு கிளம்பி போகிறா. இப்படி வந்துட்டு பாஸே வந்துட்டு நேரடியாக அந்த லேடியை வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மேனேஜருக்குமே வந்துட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிருது. நான் வந்துட்டு இவங்களை நல்லா வந்து பார்த்துக்கிறணும், அது என்னோட கடமை, அப்படின்னா தான் பாஸ்க்கு ஏன் மேலே நல்ல மரியாதை வரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணணுன்ற விஷயத்தெல்லாம் அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஹான் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு திரும்பவுமே கால் பண்ணுறான். நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்ற செட்டுங்க கேட்டதுமே, நான் திரும்ப வந்துட்டு சிட்டிக்கு வந்துட்டேன்னு சொன்னதும், அப்படின்னா நீ வந்துட்டு லொக்கேஷன் சொல்லு, நான் மீட் பண்ண வரேன்னு சொன்னதும், நம்ம 2 பேத்துக்குள்ள முடிஞ்சதாவே இருக்கட்டும், நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழு, நானுமே தான் அப்படின்றத அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு, ப்ளீஸ் நீ ஒரே ஒரு டைம் வந்துட்டு லொக்கேஷனை சென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவன் முடியாதுன்னு சொன்னதுமே அவன் வந்துட்டு லொக்கேஷனை சென்ட் பண்ணிவிட்டு என்னை ஒரே ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மீட் பண்ணு ப்ளீஸ் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவள் அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கா. அப்போ போயிட்டுருக்கும் போதே அவளுக்கு அங்கே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து இருந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அதெல்லாமே அவள் யோசிச்சு பார்த்துட்டு, எதுக்காக திடீர்னு எனக்கு அவனை பற்றின யோசனைகள் வந்துட்டுருக்கு, இதெல்லாம் ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு அவள் திரும்பவுமே அங்கே ஹானை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவங்க எப்பயுமே அந்த ஸ்ட்ரீட் ரெஸ்டாரண்ட்டில் தான் மீட் பண்ணுவாங்க போல். அவன் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நான் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப கவலையாயிட்டேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். சரி என்ன விஷயம் நீ சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினை நீ இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இப்படி ஷாவோட கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணி இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, அவனால தான் இத்தனை பிரச்சனையுமே, நீ அவனோட கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுங்க ஹைப்பர் ஆகிட்டு கத்திட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே எல்லாருமே அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாயிட்டு இருக்கு. எதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு கத்திட்டு இருக்கா, உனக்கு அசிங்கமே தெரியாதான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறா. நீ வந்துட்டு இப்படி அசிங்கம் பண்ணேன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்னு சொன்னதும், எந்த ஒரு கம்பெனியுமே என்னை ஜாப்க்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு வச்சிருக்கானுங்க, யார் அப்புறம் வந்துட்டு எனக்கு ஜாப் கொடுப்பா, கிடைக்கிற வந்து வேலையை வச்சு நான் நிம்மதியாக பார்க்கணும்ல, அப்புறம் நான் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு என்னோட வயிற்றுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஹீரோயினை பற்றியே வந்துட்டு திரும்ப அங்கே பேசினதுமே, உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் தான் மிஸ்டேக் பண்ணேன், பட் அந்த மிஸ்டேக்கால் உனக்கு எனக்குமே வந்துட்டு எப்பயும் செட் ஆகாது, ரெண்டுமே வந்து புரிஞ்சுக்கிற தன்மையுமே கிடையாது, நீ எப்பயுமே வந்துட்டு என் மேலே நம்பிக்கையுமே வைக்க மாட்டேன், நான் தெரியாமல் தான் அந்த மிஸ்டேக் பண்ணேன்னு, ஸோ வந்துட்டு நம்ம 2 பேருமே வந்துட்டு இப்படியே பிரிஞ்சு போகிறது தான் நல்லதுன்னு சொன்னதுமே அவன் இன்னும் கோவமாயிட்டுங்க கத்திட்டு பேசினதுமே, எனக்கு இங்கே வந்திருக்கவே கூடாதுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதும் இவனுமே பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். அங்கே வந்துட்டு அவளோட அந்த கட்டடத்து வரைக்குமே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறான். அப்போ பார்த்தா ஹீரோயின் அழுதுட்டு வரதை பார்த்துட்டு ஹீரோ ஹக் பண்ணிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டாங்க சமாதானப்படுத்தும் போது நம்ம ஹான்மே வந்துடுறான். ஹீரோயினை நீ உள்ளே போன்னு சொல்லிட்டாங்க ஹானை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு, எதுக்காக அவளை அப்படி டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொன்னதும், உனக்குலாம் வெக்கமா இல்லையா, உனக்கு தான் ஒய்ஃப் இருக்குது, நீ இப்போ அவளை வந்துட்டு என்ன மாதிரி வந்து வேலைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க, அவளை வந்துட்டு எல்லாரும் மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லணும் நீ ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு கேட்டதும், அது என்னோட பர்சனல் மீட்டர், அதை பற்றி நீ ஏன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே பயங்கரமாக சண்டை வந்துடுது. இவன் பார்த்தா அங்கே ஹானை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். பிறகு கதவை வந்து நாக் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் ஓப்பன் பண்ண மாட்டா. அப்போ வந்துட்டு மெசேஜ் பண்ணுறான், நீ வந்துட்டு உனக்கு எது கரெக்ட் பண்ணுறதோ அதை மட்டும் நீ பண்ணு, நீ வந்துட்டு புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் ஹான் சொன்னதுமே உண்மை தானே, எல்லாரும் இப்போ என்ன பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, மிஸ்ட்ரஸ் தானே, நான் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறமே இங்கே இருந்துட்டு இருக்கக்கூடாது, நான் பேசாமல் வந்துட்டு காலையில் எந்திரிச்சதுமே கிளம்பி போயிடணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா.
நெக்ஸ்ட் டே அங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்தா அவனை பார்த்தா எங்கே போயிட்டுருக்கா சாப்பிடாம கூட ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கே வா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் ஐயோ கடவுளே இவன் வேற என் உயிரை போட்டு வாங்குறானேன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றதுக்காக வரா. அப்போ அந்த சாப்பாடோட ஸ்மெல் அடித்ததுமே அவளுக்கு வாமிட்டிங் வர ஆரம்பிச்சதும் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க சந்தோஷமாயிட்டு அவட்ட வந்து கேட்டதுமே ரொம்ப ஓவராலாம் துள்ளி குதிக்காத அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நைட்டு தூக்கம் இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தேன் சரியாக சாப்பிடாம அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை கனவு காமா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டு இங்கே நான் இதுக்கப்புறம் நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் கிளியராக நீ கேட்டுக்கோ நீ என்னோட பாஸ் நான் உன்னோட எம்ப்ளாயி அவ்வளோதான் நம்மளோட 2 பேத்துக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் நான் இந்த வீட்டில் இதுக்கப்புறம் ஸ்டே பண்ண முடியாது ஊருக்குள்ள என்னை பற்றி என்ன பேசுவாங்க ஸோ நான் உன்ட்ட வேலை பார்க்குறேன் அதுக்கான சம்பளத்தை மட்டும் நான் இதுக்கப்புறம் இங்கெல்லாம் இருக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறாங்க. அங்கே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பட் அவன் எதுவுமே பேச மாட்டான் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டாளான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீலாக இருந்தாலுமே சரி ஓகே ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் எதுவுமே பஸ் சொல்லல அதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஆஃபீஸ்க்குமே கூட்டிகிட்டு போகும்போது வாயவே திறக்க மாட்டான். அப்போ அங்கே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு என்ன எதுவுமே பேசாமல் வந்துட்டு இருக்கான் ஒருவேளை நான் சொன்ன விஷயங்களும் இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சோன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பட் அவன் எதுவுமே பேசாத போது நான் ஏன் பேசணும்னு சொல்லிட்டு அவளுமே எதுவும் பேச மாட்டா. அவங்க கூட்டிகிட்டு போயுமே ட்ராப் பண்ணிடுறான். பிறகு ஹீரோயின் அங்கே உள்ளே போனதுமே எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு முக்கியமான நியூஸ் தெரியுமா நம்மளோட பாஸ் ஷா ஒய்ஃப் டேசியை கல்யாணமான மறுநாளே டைவர்ஸ் பண்ணிட்டாராம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே நியூஸ் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ அப்பயுமே உள்ளே வரான் பட் அப்பயுமே அவன்கிட்ட எதுவுமே இங்கே பேச மாட்டான். ஹீரோயினுக்கு தான் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு என்னடா வேலை பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் பார்த்தா அவங்க அப்பா பயங்கரமாக கோவப்பட்டுருக்காரு. அப்புறம் ஏன்டா மேரேஜ் பண்ண என் குடும்ப மனத்தை வாங்குறதுக்கான்னு சொன்னதும் நான் தைரியத்தை வர வச்சுட்டு உங்கள்கிட்ட தப்பிக்கணுன்றதுக்காக அந்த மேரேஜ் பண்ணிட்டேன் பட் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு மேரேஜ்ன்றதுல லவ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அது இல்லாமல் எப்படி நான் மேரேஜை ரன் பண்ண முடியும் ஆக்சுவலாக அவங்ககிட்ட நான் உண்மையை சொல்லணும் நான் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப பயந்துட்டே தான் சொல்கிறான் பேரண்ட்ஸ் ஏதாச்சும் திட்டுவாங்கன்னு. பட் அவங்க அம்மா பார்த்தா அங்கே ரொம்ப சந்தோஷமாக நான் உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா நாங்கள் ஏன் கோவப்பட போகிறோம் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறான். பட் அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களான்ற மாதிரி தான் அவன் மைண்டில் இருக்குது. பட் நாங்கள் எப்படி என்னோட வருங்கால மருமகளை போய் ஜட்ஜ் பண்ணுவோம் நம்மக்கிட்ட எல்லா வசதியுமே இருக்கே நம்ம அந்த பொண்ணுக்கு கொடுப்போம் அவட்ட வசதி இருக்குன்னு என்ன அவசியம் இருக்குது உனக்கு பிடிச்சிருக்குல்ல எங்களுக்கு அது போதும் நீ மேரேஜ் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தா வீட்டில் பேரண்ட்ஸ் என்னமோ ஊற்றுக்கிட்டாங்க ஆனால் நான் இவ்வளோ எப்படி கன்சல்ட் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே இவட்ட ஃபோன் பண்ணி ஏதாச்சும் பேசலாமான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் மிட் நைட்டாக இருக்கே நான் இந்த டயத்தில் எப்படி போய் ஃபோன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் வேணான்னு முடிவு பண்ணிடுறான். பட் நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே டெஸ்ட் பார்த்ததில் அவள் ப்ரெக்னென்ட்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுமே பாத்ரூம்லேயே உட்காந்து பயங்கரமாக அழுதுச்சேக்கா. அவங்க செக்ரட்டரி பாஸ் இப்படி அவங்களுக்கு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுமே ஷாக் ஆகி போயிட்டு அவள் வீட்டிலே ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்றத சொல்கிறான். போய் அவங்க டெஸ்ட்டு பார்த்தா 2 months ப்ரெக்னென்ட் செட்டு அங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதைக்கிட்ட அவங்கவே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ டைமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்படி அவங்க ப்ரெக்னென்ட்டாகவுமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஹீரோயினை போய் அவன் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் இவட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க தூங்கிட்டு இருக்காதுங்க நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே பக்கத்தில் க்ளோஸ் ஆகி போயிட்டு அவளை அப்படியே ஃபேஸை பார்த்துட்டு அவன் அப்படியே சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க கண்ணை முழிச்சிடுறா. அங்கே பயங்கரமாக கத்திட்டு இருக்கா என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உன்னை பாசமாக தானே பார்த்தேன் அப்புறம் ஏன் இப்படி கோவப்படுறேன்னு சொன்னதும் என் கை மேலே உட்காந்துட்ருக்கேன் எனக்கு வலிக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஐயோ சாரி அப்படின்றத சொல்கிறான். நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே அவள் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க இல்லைன்னு சொன்னதுமே அவள் ரொம்ப சர்ப்ரைஸ்லாம் ஆகலை. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்றதுக்காக நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத அவள் சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க அப்புறம் குழந்தைக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்கன்னு சொன்னதும் என் பிள்ளைய நானே பார்த்துக்கிறேன் நான் மேரேஜ் ஒன்று பண்ண சொல்லி கட்டாயெல்லாம் படுத்த மாட்டேன்னு சொன்னதுமே அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு ஒரு நாள் நைட்டு அப்படின்ற செட் அவங்க ஃபீல் பண்ணதுமே எல்லோரும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா வருவாங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் தான் கன்சீவ் ஆவாங்க அப்படின்ற செட் அவன் பேசினதும் நான் இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தா நீ என்ன கன்சல்ட் பண்ணாமல் நீ பதிலாக பேசுகிறேன்னு சொன்னதுமே நான் கன்சல்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஆனால் உனக்கு அது பதில் பேசுகிற மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் சரி ஓகே நீ கோவப்படாத நீ படுத்து ரெஸ்ட் எடு நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க.
நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சதுமே, "நீ வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்க வந்து ஓகே சொல்லலனாலும் பரவால்ல. அது என்னோட பேபி. நான் கண்டிப்பா வந்துட்டு அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவேன். உன்ன கேர் பண்ணி நான் பார்த்துக்குவேன்." அப்படின்றத அவன் சொல்றான். அத கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அங்க ஒத்துக்கிறா. பிறகு வீட்டுக்குமே அவன் கூட்டிட்டு வந்துட்டு அங்க சாப்பாடு எல்லாமே வாங்கி குடுக்குறான். அது சூடா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஊதி விட்டு அவள ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான். ஹீரோயின் பார்த்தா அவங்க பேரண்ட்ஸோட ஃபோட்டோ வச்சுட்டு அங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. அவன் வந்துட்டு நான் பிரெக்னென்ட்டா இருக்க அவஸ்தான் தான் என்ன மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இருக்கான். இல்லைன்னா கண்டிப்பாக மேரேஜெல்லாம் பண்ண மாட்டான். லவ்வே இல்லாத ஒருத்தனை போய் நான் எப்படி வந்துட்டு மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அவள் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் மேரேஜுக்கு கேட்டிருந்தானா நம்ம ஹீரோயின் உடனே ஓகே சொல்லியிருப்பா போல். ஏன்னா அவளுமே வந்துட்டு அவன் மேலே வந்து ஃபீலிங்ஸ் இருக்கிறத வந்துட்டு உணர ஆரம்பிச்சிடுறான். பிறகு அவன் அவளோட வீட்டுக்குமே அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அவளுக்காக வந்துட்டு ஒரு செயினை கிஃப்ட் கொடுக்குறான். நீ வந்துட்டு என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஒத்துட்டு இருந்தேன்னா நான் உனக்கு ரிங் தான் வந்துட்டு கிஃப்டாக கொடுத்துருப்பேன். பட் நீ முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த செயினை கொடுத்துருக்கேன். இதை கண்டிப்பாக நீ வந்துட்டு முடியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போட்டுமே விட்டுட்டு இருக்கான். ரெண்டு பேருமே பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்ததுமே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளை போய் இங்கே கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் விடுன்னு சொல்லிடா. பட் இருந்தாலுமே அவன் கிஸ் பண்ண அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா. அவளுமே வந்துட்டு அங்கே பேக் கிஸ் கொடுத்துட்ருக்கா. என் போதும் நிப்பாட்டு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவங்க அம்மாங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க, இப்படியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்க சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சேர்ந்து அங்கே போய் மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. அவனுக்கு பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. அங்கே க்யூட்டாலாம் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்துட்டு போஸ்ட் கொடுக்க சொல்லிட்டு இருக்கான். ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். கார்லேயுமே கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டான். கணத்தில் கிஸ் கொடு, நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு க்யூட்டாலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். பிறகு அவங்க ஃப்ரெண்ட் இந்த ஜீயை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஜீ வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு இன்னுமே நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்டதுமே அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டது கன்சீவாக இருக்க விஷயம் எல்லாமே சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாகி போயிட்டு அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன், உண்மையான லவ் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுமே இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து இதை வந்துட்டு இங்கே சந்தோஷமாக அங்கே செலிப்ரேட்மே பண்ணிகிட்ருக்காங்க. பிறகு அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அங்கே போகும்போது ஹீரோயின் ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கா. அவங்க ஃபாதர் எல்லாம் ஏற்றுக்குவாரா இல்லையான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. பட் அவங்க ரொம்பவே ஹீரோயினை நல்லா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்காக அவங்க அம்மா வந்துட்டு ஃபேமிலியோட அந்த பிரேஸ்லெட் எல்லாமே கொடுத்ததுமே ஹீரோயின் அதை நினச்சி அங்கே நைட்டு ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஃபேமிலி என்கிட்ட இவ்வளோ லவ்வை வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. பட் இவங்களுக்கு பதிலுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன், இந்த ஃபேமிலியை விட்டு நான் போகணுன்னு தான் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கில்ட்டி ஆகிட்டுருக்கு. பிறகு நெக்ஸ்ட் டைம் அவங்க ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறா. அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்க என்னாச்சுன்னு சொல்லி கவனிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றி அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போனதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு இம்ப்ரெசிவாக இருக்குது. அங்கே டாக்டர் வந்துட்டு இப்போ எதுவும் ஆகலை, பட் வந்துட்டு நீங்கள் இப்படிலாம் கேர்ஃபுல் இல்லாமல் இருக்கக்கூடாது, நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஆஃபீஸில் வந்துட்டு தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டது இப்போ கன்சீவாக இருக்க விஷயம் எல்லாமே சொல்கிறா. பட் ஹஸ்பண்ட் யாருன்றதை மட்டும் இங்கே சொல்ல மாட்டா. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஷாப்பிங் போயிட்டு இருந்தாங்க, ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு பொண்ணு பிறக்குமா பையன் பிறக்குமா பேசாமல் ரெண்டுக்குமே சேர்த்து ட்ரெஸ் எடுத்துடலாமான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே டேஸி அவங்க ஃப்ரெண்டுமே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு வைத்தச்சலாகிட்டு, ஓ கன்சீவாக இருக்கியா, பட் வந்துட்டு இது உனக்கு லவ்னால கிடச்சது கிடையாது, ஆக்சிடெண்ட்டாக கிடச்சது தானே, அதில் மேலே எப்படி வந்துட்டு அவனுக்கு பாசம் இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கே திங்க் பண்ண விட்டுட்டு அவள் பாட்டங்க வந்து நல்லா ஏற்றி விட்டுட்டு போனதுமே ஹீரோயினுக்கு இதை நினச்சி அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே வரதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப கவலையாயிட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு, மற்றவங்க சொல்கிற பற்றிலாம் நீ ஃபீல் பண்ணாத, ஆக்சிடெண்ட்டாக இது நடந்திருக்கலாம், பேபியுமே ஃபார்ம் ஆகிருக்கலாம், பேபி மேலே வச்சுருக்க வந்துட்டு லவ் வந்துட்டு உண்மைதான் அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு எப்படியோ கன்சல்ட் பண்ணிடுறான். பிறகு ஆஃபீஸ்க்குமே போகும்போது அவங்க கூட ஒர்க் பண்ணுற அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் எவ்வளோ இது வந்து சூப்பரான கார் கூட இருக்காப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோ இறங்குறத பார்த்துட்டு என்னது பிரசிடென்ட் தான் உன்னோட ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு அவன் வந்துட்டு ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கான். என்னோட ஃபர்ஸ்ட் வந்துட்டு லவ் வந்து எப்பயுமே என்னோட ஒய்ஃபாக தான் இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே ரூமர்ஸ் தான், அது வந்துட்டு ஒரு மேரேஜே கிடையாது, நான் இப்போ பண்ணியிருக்கிறது தான் ஒரிஜினல் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கான். ஹீரோயினுக்கு வந்துட்டு லவ் மறைமுகமாக சொல்கிறான். இவன் இப்போ என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு எதுவும் புரிய மாட்டுது. பிறகு வீட்டுக்கு வந்ததுமே அவளுக்கு அங்கே சாப்பாடுலாமே ஊட்டி விட்டா அவள் சாப்பிட மாட்டா. கோவமாக இருக்குமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ என்ன ஸ்டோரி வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்த, எதுக்காக அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அது மரமண்டை ஒன்றுமே புரியாமல் பேசினதுமே நான் சொன்னது வந்துட்டு உன்னை பற்றி தான், நான் வந்துட்டு உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அதை தான் நான் உன்ட்ட வந்து சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நாளான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். கடைசியில் என்ன ஒரு லவ் பண்ணுற பர்சன் உண்மையிலே இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு.
பிறகு நெக்ஸ்ட் டே அவன் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது ஏதாச்சும் வந்துட்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என் மேலே வந்துட்டு உனக்கு மன வருத்தம் இருந்துச்சுன்னா என்கிட்ட நீ பேசு. அதை விட்டுட்டு மூஞ்சி தூக்கிக்கிட்டு உருன்னு உட்காந்துட்டு இருந்தேன்னா நான் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கடவுளா சொல்லு. நான் வந்து மனசுக்குள்ளே வந்துட்டு என்ன நினைக்கிறேன்னு தோணுமா எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவன் ஹான் வந்து டெக்ஸ்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் பதிலுக்கு அங்கே டெக்ஸ்ட் பண்ணுறாளாக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான். பட் அவன் ஃபோன் நம்பர் அங்கே வந்து பிளாக் பண்ணிடுறா. இதை பற்றி அங்கே வந்துட்டு அவன்கிட்ட பேசினதுமே அவன் ஜெலஸ் ஆகுறான்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுப்பா ப்ராமிஸா நான் வந்துட்டு உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோ அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவளை போய் இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஆஃபீஸில் வந்துட்டு முக்கியமான பர்சன் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கால் வந்துடுது. நம்ம ஹீரோயினுமே யார் அந்த முக்கியமான பர்சன் சொல்லிட்டு அங்கே பார்க்குறதுக்காக போகிறா. பார்த்தாங்க சிசின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவள் கூட தான் சேர்ந்து அவன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான் பிஸ்னஸை பற்றி. அப்போ அந்த பொண்ணை வந்துட்டு போகும்போது இது என்னோட ஒய்ஃபுன்னு சொன்னதுமே அவள் பார்த்தாங்க வியோடா ஒரு மாதிரி அங்கே வந்துட்டு ஒரு சிரிச்சிட்டே நக்கலாக ஒரு லுக்கு விட்டுட்டு போனதுமே ஹீரோயின் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா என்ன விட அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன்கிட்ட என்னப்பா இந்த பொண்ணு வந்துட்டு பார்க்க என்னை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காளா நீ வந்துட்டு அதை நோட்டீஸ் பண்ணியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்படிலாம் நான் அவளை என்றைக்கும் பார்த்ததே கிடையாது. என்னோட பார்வையில் ஒரே ஒரு பர்சன் தான் ரொம்ப பியூட்டிஃபுல் அது என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். சரி ஓகே நான் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்காக போகணும் சிசியோட சேர்ந்துன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலுமே தான் ஹஸ்பண்ட் தானே ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காரு வேறு ஒரு பொண்ணை வந்துட்டு நினச்சி கூட பார்க்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷமாயிட்டாங்க ஓகேன்னு சொல்லிடுறான். அவன் ஹீரோயின் அவனுக்கு ஹாப்பி ஜேர்னி சொல்லி விட்டுட்டு அவன் கூட சேர்ந்து இருந்த ஞாபகம்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. பட் அவன் ஃபோனை பிறகு ஒரு ஃபோன் கூட வரலேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோமாயிட்டு இருக்கும்போது நைட் போல் நம்ம ஹீரோ கால் பண்ணிவிட்டு ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருந்தேன்ப்பா அதான் வந்துட்டு கால் பண்ண முடியல சாரி அப்படின்றத சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பிறகு பார்த்தா அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை கொண்டு போய் ரூமில் வந்துட்டு போடுறாங்க. ஹீரோவுமே ரொம்ப அங்கே வந்துட்டு போதையில் தான் இருக்கான். அப்போ அந்த சிசி அவளை வந்துட்டு ரூமுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணணும்னு பார்க்குறா. பார்த்தா அவன் வந்துட்டு ஃபுல் சென்ஸோட தான் இருக்கான். என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவள் வந்துட்டு நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு என்னோட ஒய்ஃப் வந்துட்டு உன்னை பற்றி வந்து என்கிட்ட பேசினது கரெக்டாக தான் இருக்குது. அவள் வந்துட்டு தப்பாக எதுவுமே எப்பயும் சொல்ல மாட்டான். நான் வந்துட்டு கரெக்டாக உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா உன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது. நான் உன்னோட பார்ட்னர்ஷிப்லேருந்து உன்னை நான் ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிடுறான். பிறகு அங்கே நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்ததுமே ஹீரோயின் அங்கே ரூமில் இருக்கும்போது அந்த சிசியுமே அங்கே தான் இருக்கா. ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறா போல் அங்கே கூட சேர்ந்துமே. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே சிசியும் பாஸுமே வந்துட்டு எவ்வளோ பர்ஃபெக்டான மேட்ச் அப்படின்ற செட் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு பார்த்தையில் எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் எவ்வளோ தூரத்துக்கு பர்ஃபெக்ட்னு ஊருக்கே தெரியுதுன்னு ஸோ நீ தான் ஓரமாக ஒதுங்கி போகணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப கவலையானாலுமே பெருசாக எதுவும் கண்டுக்கலை. ஹஸ்பண்டாக சொல்கிறான் இவன் சொல்கிறதுக்கெலாம் வந்துட்டு பெருசாக நம்ம வந்துட்டு பதில் பேசன்னு சொல்லிட்டு. பட் அங்கே சாப்பிட்ற டயத்துலையுமே நம்ம ஹீரோங்க இல்லாததை பார்த்துட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நைட் அவள் தூங்கிட்டு இருந்தா அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஒருவேளை என்னை விட்டுட்டு போயிடுவானான்னு சொல்லிட்டு வேற பயந்துச்சேக்கா. அங்கே கனவு வேற வருது இவங்க 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிட்டு அவளை இக்னோர் பண்ணுற மாதிரி. அவள் பயங்கரமாக கனவுலே அழுததுமே அவன் அரண்டு போய் எந்திரிச்சிட்டு இருக்கான். என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு அது புரியுது கனவுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு உண்மையிலே நடந்துருமோ என்னமோன்னு சொல்லிட்டு வேற பயமாயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் எங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த சிசி வந்துடுறா. அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லவா. இவள் வந்து எப்படிப்பட்டால் தெரியுமா நம்ம பிரசிடெண்ட்டோட சேர்ந்து ஒன்றா நைட்டாக ஸ்பெண்ட் பண்ணி வயிற்றுல குழந்தை வந்துடுச்சு. அதனால தான் வந்துட்டு அவர் மேனேஜ் பண்ண வேண்டியதாயிருச்சு. இவர் ரொம்பவே மோசமானவன் சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அங்கே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு கோவமாயிட்டு நீ எப்படி அவளை பற்றி இந்த மாதிரி பேசலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. பட் அவளை பார்த்தா அவங்க எதிராகவே அவங்க எல்லாத்தையுமே இவளுக்கு எதிராக திருப்புறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிவிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அடிக்க வேற போனதுமே அவ்வளோதான் ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இங்கே கைப்பிடிச்சிடுறான். ஒன்றை மாதிரி லேடியெல்லாம் என்னோட ஒய்ஃபை பற்றி பேசணும்னு அவசியமே கிடையாது. மரியாதையோடு நீ வந்துட்டு இப்போ அவட்ட சாரி கேளு. அதுக்கப்புறம் உனக்கு இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் வந்துட்டு இடமே கிடையாது. இவளை அடித்து வெளியே இழுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டையுமே வச்சு அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. ஹீரோ அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு கன்சல்ட் பண்ணுறான். நீ மற்றவங்க பேச்செல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு ஓவர் திங்கிங் பண்ணாத. ஸ்ட்ரெஸ் ஆகி உனக்கும் பேபிக்கு ஏதாச்சும் ஆயிரும். நான் கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ கன்சல்ட் பண்ணிட்டுருக்கான். பட் நம்ம ஹீரோயினுக்கு அதுலேருந்து வெளியே வரவே முடியல. அவள் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி அங்கே ரொம்ப முடியாமல் போயிடுது. அங்கே அவன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இங்கே சேர்த்துருக்காங்க ஹீரோயின். அப்பயுமே என் பேபி வந்துட்டு ரொம்ப சூப்பராக அழகாக பிறக்கும் ஒன்று என்ன மாதிரின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கா. பட் அங்கே டாக்டர் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன் பேபி வந்துட்டு இறந்துருச்சு நம்ம வந்துட்டு அபார்ஷன்
ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய வெளியே எடுத்தாகணும்னு சொல்லிடுறாங்க. அதை வந்துட்டு கேட்டுட்டாங்க நம்ம ஷாவுக்கு ரொம்ப கவலை ஆயிட்டுருக்கு. ஹீரோயின் அதை ஏற்றுக்கவே முடியல. குழந்தையோட ரொம்ப அட்டாச்சட் ஆகிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கா. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் புள்ள வந்துட்டு நல்லபடியாக பிறக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு அழுதுட்டுருக்கா. அப்போ அங்கே ஹீரோவோட பேரண்ட்ஸுமே வந்துடுறாங்க. அவங்களுமே இங்கே கன்சல்ட் பண்ணுறாங்க. பட் வந்துட்டு அவளால் அதுலேருந்து வெளியவே வர முடியல. ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி அவள் ஆகிட்டு இருக்கா. பண்ணியுமே வந்துட்டு பேபி எடுத்துடுறாங்க. அவளால் அப்பயுமே ஏற்றுக்க முடியல. ஐயோ என் பிள்ளை என்னை விட்டுட்டு போயிடுச்சான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. ஹீரோக்கு அதெல்லாமே பார்க்க முடியல. அவன் ரொம்ப இங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. இப்போ வீட்டில் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஜியா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு லில்லியை கூட்டிகிட்டு வந்துடுறான். நீ வந்துட்டு நடந்த எதையுமே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, கண்டிப்பாக வந்துட்டு அவள் திரும்பவுமே நல்லபடி ஆயிடுவா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே லில்லியை போய் ஒட்டங்க பேச சொல்லிட்டு இருக்காங்க. அவள் ரொம்ப வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருந்துட்டு இருக்கா. டிப்ரெஷன் ஆகி போய் இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு நான் வந்துட்டு ஒரு ஸ்டோரி சொல்லவான்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லி அவளையும் இங்கே கன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கே நாளைக்கு டாக்டரை போய் மீட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறா. ஸோ ஹீரோமே டாக்டரை போய் மீட் பண்ணதுமே அப்போ டாக்டர் சொல்கிறாங்க ஃபபி வந்துட்டு 90% வந்துட்டு மிஸ்கரேஜ் ஆகுறது வந்துட்டு இயல்பாக நடக்கிறது தான். பட் நீங்கள் உங்கள் பாடியை வந்துட்டு நல்லா ரெக்கவர் பண்ணி நல்லபடியாக வந்துட்டு இருக்கணும். அதவே நினச்சிட்டு டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி பேபி பெற்றுக்குவீங்க, நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு கன்சீவ் ஆகும்போது உங்கள் பாடி அதை ஏற்றுக்கிற லெவலுக்கு தன்மை வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்புறம் தாங்க நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பிறகு அவன் நம்ம வெளியே போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் அப்போ அங்கே அந்த ஸ்ரீயும் அவங்க பிரதருமே இருக்காங்க. அப்போ அந்த ஸ்ரீ என்னப்பா உன் பேபி சேர்த்து போச்சா, நான் தான் சொன்னேன்ல இப்படிலாம் வந்துட்டு கண்டமானிக்கு பிறக்கிற பிள்ளையெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன்ல நான் சொன்னது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணதுமே குழந்தைய பற்றி பேசினதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு அந்த சிசியை போட்டு பயங்கரமாக அடித்து சண்டை வந்துடுது. அப்போ அவங்க பிரதர் கோவமாயிட்டு என்ன தெரியுது ஏன் முன்னாடி என் சிஸ்டர் மேலே கை வைப்பான்னு சொல்லிட்டு அவன் அங்கே அட்டாக் பண்ண வந்துட்டுருக்கான். அவ்வளோதான் ஹீரோக்கு கோவமாயிட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவ, இதுக்கப்புறம் நீ இந்த கம்பெனி வச்சு எங்கே இந்த சைனாவில் நடத்துகிறேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு அவங்களுக்குள்ள அங்கே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருது. பிறகு நம்ம ஹீரோயினுக்காக அவங்க வந்துட்டு வெட்டிங் ட்ரெஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்ப சர்ப்ரைஸாக அவளுக்கு வந்துட்டு அங்கே ஒரு மேரேஜ் வந்து பண்ணணும் சீக்ரெட்டான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஹான்ட்டேருந்து கால் வந்துடுது. ஸோ வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சு அவனுமே அங்கே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஹானை பார்த்தா அங்கே கேன்சர் வந்துருச்சு போல், அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு அங்கே ஷாக்காகி போயிட்டு நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு உன்னோட தேவை இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, நீ அவனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்ன வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோ, என் கூட சேர்ந்து இருந்துன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே நான் வந்துட்டு உன்னை லவ்லாம் பண்ணலை, நான் அவரை தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், நான் அவரை வந்துட்டு விட்டுட்டுலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சாரி சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோக்கு உயிரே அப்போ தான் வருது. ஒருவேளை பரிதாபப்பட்டு அவன் கூட சேர்ந்து போயிடுவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். பட் நம்ம ஹீரோயின் அவனை வேணான்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிட்டு வந்ததுமே அவன் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கான். பிறகு ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு அவங்க ஒரு சின்னதாக வந்துட்டு அங்கே சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கான் வெட்டிங்காக. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வச்சு அங்கே தான் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஹீரோயினையுமே அவங்க வெட்டிங் பண்ணிக்கிட்டதுமே அவளுக்குமே அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஃபைனலாக நம்ம ஹீரோயின் பார்த்தா திரும்ப அங்கே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா போல், வாமிட் வர ஆரம்பிச்சதுமே கன்சீவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே எல்லோரும் கங்க்ராச்சுலேஷன் பண்ணதும் ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, கிஸ் பண்ணிட்டாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.